தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய ரகசியங்களும், மர்மங்களும் தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே கோவில்கள் கட்டுறதுல சிறந்து விளங்குனவங்க அப்படின்னு சொன்னா அது தமிழர்கள் தான். இந்தியாவிலேயே இதுவரைக்கும் கட்டப்பட்ட கோயில்கள்லயே ரொம்பவும் பெருசு அப்படின்னா, அது தஞ்சை பெருவுடையார் கோயில் தான் அப்படின்னு பிரிட்டானிய தகவல் களஞ்சியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயில பார்க்கிறப்போ ஏற்படக்கூடிய ஈர்ப்பையும், மெய்சிலிர்ப்பையும் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. தஞ்சை பெரிய கோயில் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ரொம்ப பெரிய பொக்கிஷம். இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய ரகசியத்தையும், மர்மத்தையும் பார்க்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஓவியம் ஒண்ணு இடம்பெற்றிருக்கு. அந்த ஓவியத்துல தாடி வச்சிருக்கிறவரு ராஜராஜனோட குரு கருவூரார் அப்படின்னும், அவருக்கு பக்கத்துல இருக்கிறது ராஜராஜ சோழன் அப்படின்னும் இணையதளங்கள்ல காது வழி செய்தியா நாம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அது தவறான கருத்து. அந்த ஓவியத்துல இருக்கக்கூடிய 2 பேரும் சனகாதி முனிவர்கள். ராஜராஜனோட ஓவியம் 2 இடங்கள்ல மட்டும் தான் இருக்கு. ஒண்ணு தில்லை பொன்னம்பலத்துல தன்னோட 3 மனைவிகள் கூட வழிபடக்கூடிய காட்சியும், இன்னொன்னு தஞ்சை பெரிய கோயில் ஈசன் முன்னாடி உட்கார்ந்து வழிபடக்கூடிய காட்சியும் தான். அதனால தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய ஓவியத்துல இருக்கிறது ராஜராஜனும் கருவூர் தேவனும் கிடையாது. கோவில் சிற்பங்கள்ல விமானத்தோட உச்சியில தொப்பி போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரர் மாதிரி உருவம் ஒண்ணு காணப்படும். வெள்ளைக்காரர்கள் நம்மள ஆட்சி செஞ்சது மாதிரியே அன்னைக்கு கணிச்சிருக்காரு ராஜராஜன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுவும் தவறு. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த சிலைய பிற்காலத்துல யாராவது சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதும் ஆய்வாளர்களோட கருத்து. கோவிலுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான நந்தி சிலை இருக்கு. இது ராஜராஜன் வச்சது அப்படின்னும், அந்த நந்தி வருஷம் தோறும் 1 அங்குலம் வளர்றதாவும் சொல்லப்படுது. இதுவும் தவறான கருத்து தான். அந்த சிலை சோழர்களோட ஆட்சிக்கு பின்னாடி வந்த நாயர்களால வைக்கப்பட்டது. நந்தி சிலை வளருது அப்படின்னு சொல்றதும் முற்றிலும் பொய்யான தகவல் தான். ராஜராஜ சோழனுக்கு தீராத கருங்குஷ்ட நோய் இருந்ததாவும், அதை சரி பண்றதுக்காகவே தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு அப்படின்னும் ஆதாரமற்ற கதை ஒண்ணு சொல்லப்படுது. ஆனா ராஜராஜ சோழன் தன்னோட இறுதி காலம் வரைக்கும் ஆரோக்கியத்தோட இருந்தாரு அப்படின்னும், அவரே நேரடியா போர்க்களத்துக்கு போய் பல நாடுகளை கைப்பற்றி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வீராதி வீரனா வாழ்ந்தாரு அப்படின்னும் கல்வெட்டுக்களும் செப்பு பட்டயங்களும் சொல்லக்கூடிய சான்றுகள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு நோய் வந்ததால தான் இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு சொல்லப்படுறது நம்ப முடியாத ஒண்ணுதான். அதே மாதிரி ராஜராஜன் இந்த கோயிலோட உச்சிக்கு ஏறி போய் அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதும் வதந்தி தான். இதுக்கும் ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி இந்த கோயில் கோபுரத்தோட நிழல் தரையில படாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கோவில் கோபுரத்தோட நிழல் தரையில படும். அதுக்கு ஆதாரமா நிறைய புகைப்படங்கள் இருக்குது. 125 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ரகசியத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்தினது ஒரு ஆங்கிலேயன். காடுவெட்டி சோழன் அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை கட்டினதா ஜி.யு. போப் எழுதியிருக்காரு. ஆனா 1886வது வருஷம் அப்போ அங்கிருந்த ஆங்கிலேய அரசு ஜெர்மன் நாட்டு ஹீல்ஸ் அப்படிங்கிறவரை கல்வெட்டு ஆராய்ச்சியாளரா நியமிச்சது. அவர்தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலை பத்தின ஆராய்ச்சி பண்ணி இந்த வரலாற்று சின்னத்தை கட்டினவரு ஒரு தமிழன் அப்படின்னும், அவருதான் ராஜராஜ சோழன் அப்படின்னும் இந்த உலகத்துக்கு சொன்னாரு. வரலாற்று சம்பந்தமான குறிப்புகள் கால வெள்ளத்துல அடிச்சு போகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு முன் யோசனையா திட்டமிட்ட ராஜராஜன் இத பத்தின எல்லா குறிப்புகளையும் கோவில் கல்வெட்டுகள்ல ஆவணப்படுத்தியிருக்காரு. அந்த கல்வெட்டுகள்ல கோவில் கட்டுமானத்துல ஈடுபட்டவங்க யார் யாரு அப்படிங்கறது நமக்கு அடையாளம் காட்டியிருக்கு.